Hey lovelies, welcome back to my channel. So இன்னைக்கு நம்ம சேனல்ல thumbnail பார்த்து நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க என்னோட anniversary celebration தான் நம்ம பார்க்க போறோம். So ரொம்ப சிம்பிளா at the same time எனக்கு கொஞ்சம் சர்ப்ரைஸா இந்த anniversary வந்து போச்சு. So மார்னிங் எந்திரிச்சோனையுமே as usual கொஞ்ச நேரம் ஃப்ரீ டைம் காமிங் ரொட்டீன் அதுக்கப்புறம் பிளான்ஸ் அதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப காமாக ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் இன்னைக்கு ஆனிவர்சரிக்கு நான் அவருக்கு வந்து ஒரு வாட்ச் ப்ரெசென்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். Gshockல ஒரு ஸ்போர்ட்ஸ் வாட்ச் வாங்கியிருந்தேன். ஸோ என் ஹஸ்பண்ட் பொறுத்த வரைக்கும் எதுவுமே அவர் வந்து இதை வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் எதுவுமே அவர் காஸ்ட்லியான்னு இல்லை எதுவுமே அவருக்கு செஞ்சுக்க மாட்டார். அட் த சேம் டைம் எங்கிட்டையும் வந்து இது வாங்கி கொடு அப்படின்னு இது வரைக்கும் எதுவுமே கேட்டது கிடையாது. ஸோ ரொம்ப நாளாக நான் வந்து இந்த வாட்ச் அவருக்கு வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். ஸோ ஆனிவர்சரிக்கு கிஃப்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிளாக் இந்த மிட் நைட் பிளாக் ஷைனிங் பிளாக் வந்து அவருக்கு நான் வாங்கி கொடுத்துருந்தேன். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது வந்து 7,000க்கு நான் வந்து வாங்கியிருந்தேன். இதனோட லிங்க் வேணும்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம். ஸோ இது வந்து ஆர்டர் பண்ணி வந்திருந்தது. நான் போய் ரெஜிஸ்டர் எல்லாமே நான் பண்ணிட்டேன். வாரண்ட்டி எல்லாமே போயிட்டு பக்கத்தில் இருக்க மாலில் அந்த கேஷியோ சென்டரில் நான் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு வந்துட்டேன். இப்போ வந்து இதை வந்து நம்ம பேக் பண்ண போகிறோம். ஸோ வீட்டில் எப்போவுமே இந்த மாதிரி கிஃப்ட் கவர்ஸ்லாம் வந்து கிஃப்ட் பண்ணதை வந்து தூக்கி போடாமல் நான் வச்சுருப்பேன். அதை எடுத்து அப்படியே நான் வந்து இவருக்கு பேக் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி மார்னிங் கோயிலுக்கு போகிறோம், திருப்போரூர் கோயில். அதனால் அது ரெடி ஆகிறதுக்காக இந்த சாரீ அண்ட் ப்ளவுஸை நான் வந்து மேட்ச் பண்ண போகிறேன். சரி, என்னவா இருக்கும் சீக்கிரம் கெஸ் பண்ணு. வாட்ச். இப்படி எல்லாம் பேசினீனா வாட்ச் இல்லை என்ன சொல்லு. என்னவா இருக்கும்? கண்ணாடி தன்னோட இருக்கு. அது ஹாப்பி ஆனிவர்சரி. தேங்க் யூ லவ் யூ. நீ சீக்கிரம் கோயில் டைம் ஆகுது. ஏதாவது கார் கீழ நிறுத்தி கீயா கீயே அதுக்கெல்லாம் என்ன டைம் இருக்கு. சொல்லாத மாயங்கள். ஆமா, நீ ரொம்ப நாளா என்கிட்ட அடி போட்டுக்கிட்டு இருந்த ஒரு விஷயம். எனக்கு ஷாக் கொடுக்குற Gshock. இந்த ரேட் மட்டும் உண்மையா இருந்ததுன்னா உண்மைதான். என்ன பாஸ் இது? Gshock வாட்ச், ஸ்போர்ட்ஸ் வாட்ச். சூப்பர் நல்லா இருக்கா? கீழே கட்டு திரும்ப. ஹாப்பி ஆனிவர்சரி. மார்னிங் கோயிலில் பயங்கரமான ரஷ்ஷு. ஏதோ திருவிழா நடந்துட்டு இருந்தது அப்படின்னாங்க. அதனால் ஃப்ரெண்ட்ஸோடு நாங்கள் போயிட்டு சீக்கிரமாக சாமி கும்பிட்டுட்டு அங்கே பிரசாதம்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு மார்னிங் டே போயிட்டு வந்து பயங்கர டயர்டாக இருந்தது. மத்தியானம் வந்து தூங்கி எந்திரிச்சதுக்கப்புறமா ஈவினிங் ரொட்டீன். மம்மிக்கு குடுப்பா, டைம் ஆகுது, சீக்கிரம் குடுக்கறத குடுப்பா. ரெண்டு வேற என்னடா ஆசீர்வாதம் வாங்குற மாதிரி உன் பொருட்டம் காட்டு. ஓ காட். இங்க வா. டேய் அப்படி இது
இதுதான் அவர் எனக்கு கிஃப்ட் பண்ண ரிங்கு. ஆக்சுவலாக எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக இவர்கிட்ட நான் சொல்லிகிட்டு இருந்தேன், எனக்கு வந்து க்ரீன் ஸ்டோன் வச்சு எனக்கு கொஞ்சம் டைமண்ட்ஸ் வச்சு ரிங்கு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை. இந்த மாதிரி சாரீக்கெல்லாம் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ அதனால இது இவர் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே கஸ்டமைஸ் பண்ணி வாங்கி வச்சுருந்துருக்காரு. ஸோ எனக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆக்சுவலாக எனக்கு க்ரீன் ஸ்டோன் அப்படிங்கிறது ரொம்ப எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம். ஸோ அதனால இதுதான் அவர் எனக்கு கிஃப்ட் பண்ண ரிங்கு. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. டைமண்ட்ஸ் தானே? டைமண்ட்ஸ் தான். அவர் டைமண்டுக்கு டைமண்ட் தானே கொடுக்கணும். சரி, ரோஸ் எல்லாம் இப்படி கொடுக்க கூடாது. சரி, இது பேர் என்ன, ரிங் எல்லாம் இப்படி கொடுக்க கூடாது. நின்னு நீல் டவுன் பண்ணி ரோஸ்ங்கறதால கொடுக்கணும். ஓடு ஓடு. Thank you. Happy anniversary. Odu. Monica. Jump. Okay baby. ஸோ கிஃப்ட் செஷன்லாம் முடிச்சுட்டு ஆஸ் யூஷுவல் எப்போவுமே டின்னர் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் கிளம்பியிருந்தேன். பட் அங்கே போனால் எனக்கு பயங்கர சர்ப்ரைஸாக இருந்துச்சு. இன்னமும் டெக்கரேஷன்லாம் பண்ணிட்டு இந்த மாதிரி ஹாப்பி ஆனிவர்சரின்லாம் திடீர்னு சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டெல்லாம் போட்டாங்க. எனக்கு அப்படியே ரொம்ப ஷை ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் நேரம் அதெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் வீடியோஸ் ஃபோட்டோஸ் அதெல்லாம் எடுத்துகிட்டு கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தோம். ஆக்சுவலாக இவர் வந்து டேபிள் வந்து புக் பண்ணியிருந்தார். இந்த இதெல்லாம் வந்து புக் பண்ணியிருந்தாராம்மா. எனக்கு அப்புறம் தான் சொன்னார். ஃபுல்லாக வந்து பஃபே லன்ச் வந்து அவங்களே மெனுவோட இந்த டெக்கரேஷன் எல்லாத்துக்கும் சேர்த்து வந்து ப்ரைஸ் வந்து சார்ஜ் பண்ணியிருப்பாங்க போல். ஸோ அதனால் அந்த அன்னைக்கு நைட்டு அந்த கேண்டில் லைட் டின்னர் வந்து எங்களுக்கு ரொம்ப சூப்பராக போச்சு. கொஞ்சம் ஷையாக தான் ஃபீல் ஆகுது. கரெக்டாக உள்ளே வரப்போ ஹாப்பி அனிவர்சரி போட்டோன்னே எனக்கு இந்த ரெசார்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பீச் சைட் அப்படிங்கிறதுனால அந்த பீச் சவுண்ட் எல்லாமே கேட்டு ரொம்ப நல்லா போயிட்டு இருந்தது. இத்தனை எங்கடா சாப்பிட்றது நம்ம? அதான் நீ ஸ்டார்டர்ஸ்லேயே நல்லா சாப்பிடு. மெயின் டிஷ்லாம் அதிகமாக டிஷ் வந்து பார்த்திங்கன்னா கெபாப், அதுக்கப்புறம் பன்னீர் ரோல்ஸு, அதுக்கப்புறம் நிறைய டிஷ்ஷெல்லாம் கொண்டு வந்திருந்தாங்க. நானு, பன்னீர் பட்டர் மசாலா, அதுக்கப்புறம் ஒரு சிக்கன், இது எல்லாமே கொண்டு வந்திருந்தாங்க. ஐஸ்கிரீம். ஸோ இது எல்லாமே இந்த பேக்கேஜில் இன்க்ளூடட் போல். இவர் அப்புறமா தான் சொன்னார். டின்னர் அங்கே முடிச்சதுக்கப்புறமா அங்கே இருக்கவங்கள கொஞ்சம் வீடியோ கிளிப் எடுத்து தர சொல்லிவிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். ஸோ அந்த நைட் ஐ ஹேட் அ வெரி பியூட்டிஃபுல் டைம். ஸோ எப்போவுமே எந்த ஸ்பெஷல் அக்கேஷன் முடியும் போதும் நான் அந்த டேக்கு ஒரு நோட் அவருக்கு பர்சனலாக எழுதுவேன். ஸோ அதை அந்த கார்லேயே உட்காந்து எழுதிட்டு இருந்தோம். டின்னர் முடிச்சுட்டு வர்றதுக்கே 12:30 ஆயிடுச்சு. வந்தோடனே கீழே அப்பார்ட்மெண்ட்டில் டாக் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்களுக்காக போய் எடுத்து ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். அதை கொண்டு போய் வைப்போம். ஸோ டெய்லியுமே பிஸ்கெட் பேக்கெட் வாங்கி போடுவேன். இந்த மாதிரி ஸ்பெஷல் அக்கேஷன் ஏதாவதுனா ஃபுட் இந்த மாதிரி வைப்போம். ஸோ அவங்களுக்கு சாப்பாடு வச்சுட்டு அந்த அன்றைக்கி எனக்கு ரொம்ப ஃபுல்ஃபில்டாக டே போச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா வீடியோ லைக் பண்ணி அவுட்லுக்ஸ் பை நிவி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இப்படியே வந்துட்டாப்ல. ஏன்டா உன் கூட இருக்கிற கூட்டாளிகளாம் எங்கடா? ஒருத்தர் ரவுடி போய் சுற்றிக்கிட்டு இருப்பானே, எங்கே அவன்? சரி சாப்பிட்டியா? எதுக்கு இப்படி திருட்டு மொழி முடிச்சிட்ருக்க? சரி உட்காந்துக்கோ. எங்கே அவனுக்கான ரவுடியை